என்னது தக்காளி தொக்கா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வெங்காயம் குட்டி தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்காம மூடி வச்சு வதக்கினா இந்த மாதிரி வெந்து வந்துடுங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி. சப்பாத்திக்கு இது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.